ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 2026 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிங்க எப்படி கூட்டணி வியூகம் அமைச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே ஒரு பலமான கூட்டணியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு ப்ளஸ் விசிகா இந்த கூட்டணியோட கடந்த தேர்தலையும் அவங்க சந்தித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன் ஃப்யூச்சரில் அதே கூட்டணியோடு தான் போக போகிறாங்க. ஸோ தட் அவங்க ஒரு பலமான கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றது மாற்றுக்கருத்து இல்லை. ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேமுதிகவோட கூட்டணியில் இருந்தாங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க முயல்வாங்க அப்படின்றதுலாம் மாற்றுக்கருத்து இல்லை. அவங்க இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள்ட்ட கூட்டணி பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாமக மற்றும் தேமுதிக இவங்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இப்போது பிஜேபியும் அவங்கக்கிட்ட அலைன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் இப்போது வரப்போகிற எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய பலமான கூட்டணியை அமைக்கும் அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து அவர் இப்போ அந்த கட்சி மூலயமா பல மாநாடுகள் நடத்தியிருக்காரு, ஒரு சில மாநாடுகள் நடத்தியிருக்காரு, சில கூட்டங்கள் நடத்திட்டுருக்காரு. ஸோ அவர் இண்டிவிஜுவலாக, அதாவது தனியாக 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போகிறதுக்காக முயல்வார் அப்படின்றதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை. மேபி அவர் கூட்டணிக்காகவும் சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் இதுவரை எல்லா எலெக்ஷனையுமே தனியாக தான் போட்டிட்டுருக்காரு. ஸோ இந்த எலெக்ஷனும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 3 முனை போட்டி இல்லை 4 முனை போட்டி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே, அது மட்டும் இல்லாமல் விஜய், அதுக்கப்புறமா சீமான், இவங்க 4 பேருமே தனியாக நிற்கும்போது, இந்த 4 கட்சிகளும் 4 முனையில் போட்டியிடும்போது 4 முனை போட்டி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு ஒரு படி, அதாவது இது வரைக்கும் கூட்டணி அமைச்சதில் ஒரு படி முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே இந்த டிஎம்கேவை வீழ்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாமக, தேமுதிக, ஏடிஎம்கே இந்த கூட்டணியோடு போனாங்கன்னா ஒரு 60 to 70% வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக டிஎம்கேவை வீழ்த்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ப்ளஸ் ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் பேசி ஒரு அலைன்ஸ் க்ரியேட் பண்ணால் கூட டிஎம்கேவை வீழ்த்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இன் ஃப்யூச்சரில் எலெக்ஷனை பற்றி நம்ம நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ தட் இப்போ நான் கொடுத்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.